கிரியா பாபாஜி நம ஓம். ஆன்மீக அன்பர்களுக்கு வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கங்கள். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாங்கம். அதில் ஒரு பெரிய சர்ச்சைகள்லாம் இருக்குது இந்த பஞ்சாங்கத்தில். அது பஞ்சாங்கம் அப்படிங்கிறதே 5 அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாள், நட்சத்திரம், திதி, யோக, கரணம். இந்த 5 அங்கங்கள் அடங்கியதுதான் பஞ்சாங்கம். பஞ்சாங் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. அதில் பஞ்சாங்கம் அப்படின்னு தமிழில் வந்துடுது. இந்த பஞ்சாங்கம் நம்ம தமிழ்நாட்டில் 2 வகையான பஞ்சாங்கங்கள் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் என்கிற பாம்பு பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பஞ்சாங்கங்களும் வித்தியாசப்படும், மாறுபடும். அதை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கருத்தை கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம வாழ்ந்த காலத்தில் நமக்கு நல்ல அறிவுரைகளையும் ஆன்மீக அறிவுரைகளையும் நமக்கு அள்ளி கொடுத்து சென்று விட்ட மகாசமாதி அடைந்த ஒரு மகான் சொல்லிவிட்டு போன கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகவே வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான தகவல் இருக்குது. அந்த மகான் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது. வாங்க வீடியோக்குள் நுழைவோம். பஞ்சாங்கத்தில் நிறைய விஷயங்கள் சேர்ந்திருக்குது. சொல்லப்போனால் என்ன வருஷம், என்ன மாதம், என்ன ருது, அப்புறம் இருக்கிற பிளானட்டரி பொசிஷன்லாம் என்னென்ன ஸ்திதியில் இருக்குது அப்படிங்கிற சொல்கிற விஷயந்தான் பஞ்சாங்கம். அதாவது இப்போ விஸ்வாவச வருஷத்திய உத்தராயண புண்ணிய காலம், சிசிர ருது, கும்ப மாதம், இதெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தில் சொல்லணும். இன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம தமிழ் வருஷ பிறப்பு வருஷம் விஸ்வாவச வருஷம். அடுத்தது உத்தராயண புண்ணிய காலம். ஏன்னா நம்ம தை மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்குமே உத்தராயண புண்ணிய காலம்தான். அதில் என்ன ருது அப்படிங்கிறது சிசிர ருது. அப்புறம் என்ன மாதம், கும்ப மாதம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா மாசி மாதம். இவ்வளோதான். இதில் இன்னைக்கு லெவலில் இன்னைக்கு அந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்தை சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறத விஷயங்களெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தில் துல்லியமாக கணக்கு போட்டு சொல்லும். அந்த துல்லியமாக கணக்கு போட்டு சொன்னாதான் ஜோதிடர்களுக்கிட்ட பார்க்க வர்ற, பலன் கேட்க வர்ற நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக பலன் சொல்ல முடியும். இல்லாட்டி சரியாக பலன் சொல்ல முடியாது. ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் வாக்குப்பளிதம் ரொம்ப முக்கியம். அந்த வாக்குப்பளிதத்துக்கு நமக்கு என்னென்னா நிறைய பூஜைகள், அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யணும், தியானம் பண்ணணும். இவ்வளவு இத்தியாதிகள்லாம் இருந்தால் தான் உங்களால் அந்த வாக்குப்பளிதம் கரெக்டாக பலிதமாகும். வெறும் கிரகத்தெல்லாம் கரெக்டாக வச்சுட்டேன், கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்ல மட்டுமே ஜோதிடம் கிடையாது. இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், பிஇ, பிடெக்கு, ஐஐடி இதில் படித்தவங்கெல்லாம், எம்பிஏ படித்தவங்கெல்லாம் ஜோதிடத்தில் ரொம்ப ஆராய்ச்சி செய்து வராங்க. அதுக்கு காரணம் அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னு கூட நான் சொல்வேன். ரொம்ப கணக்கு ரொம்ப முக்கியம். கணக்கு தப்பவே கூடாது. அந்த கணக்குகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் சொல்கிற பலன்கள் சரியாக போய் சேரும். இந்த 2 வகை பஞ்சாங்கம்னு சொன்னேன் இல்லையா? இந்த வாக்கிய பஞ்சாங்கம், அதாவது பாம்பு பஞ்சாங்கம் எல்லாம் டெல்டா மாவட்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நன்னிலம், திருவாரூர், திருச்சி, அந்த பெல்ட் எல்லாரும்
இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்கிற பாம்பு பஞ்சாங்கத்தை நிறைய யூஸ் பண்ணிட்டு அதிலேயே பழகி வந்தவங்க. இந்த வெஸ்டர்ன் ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, ஏற்காடு, பொள்ளாச்சி, ஊட்டி, நீலகிரி, திருப்பூர், சேலம், தருமபுரி, அப்புறம் இந்த பக்கம் வடக்கு மாவட்டங்கள், இந்த பக்கம் வடக்கு மாவட்டங்கள் சொல்ல போனால் சென்னை, வேலூர், இது எல்லாருமே வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு உண்மையான பேர் சான்ஸ்கிரிட்ல வந்து திருக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருக் பஞ்சாங், அதாவது துல்லியமாக கணக்கு போட்டு சொல்லி இருக்கிற ஒரு பஞ்சாங்கம். நம்ம இந்த திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் இல்லாமல் நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு அதுக்கு பேர். அது ஹிந்தி, இங்கிலீஷில் மட்டுமே அல்லாமல் அனைத்து ரீஜனல் லாங்குவேஜ்னு இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, பெங்காலி, எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லையும் அந்த பஞ்சாங்கத்தை வெளியிடுறாங்க. அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் எப்படி வந்து துல்லியமாக கணக்கு போட்டு இந்த பிளானட்ஸ் எல்லாம் எந்த நட்சத்திர சிதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கும். ஸோ இந்த பஞ்சாங்கங்களை கரெக்டாக யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஜோதிடர்களுக்கு, உங்ககிட்ட வர்ற கஸ்டமர்களுக்கு பலன் சொல்ல முடியும். இல்லாட்டி உங்கள் பலன் தவறி தான் போயிடும். ஏன்னா ஒரு பிளானட் வந்து வேறு ராசிக்கு மாற்றி போட்டுட்டிங்கனாக்கா அதுக்கு பலனே வேறு. ஸோ வந்து அஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிடம் வந்து ஏதோ சாதாரண அப்படி இப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. ஜோதிடர்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய மெத்த படித்தவர்கள் அத்தனை பேர் இந்த ஜோதிடத்தில் இருக்காங்க. வெல் வர்ஸ்ட் கேல்குலேஷன்ஸ், மியோ கேல்குலேஷன்ஸ் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க வாக்குப்பளிதம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து தெய்வ கடாட்சம், ஆண்டவனோட அனுகிரகமும் குருவோட அருளும் இருந்தால்தான் அந்த வாக்குப்பளிதம் துல்லியமாக இருக்கும். சில நேரங்களில் ஜோதிடர்கள் கண்களை மூடி விடுவார்கள். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருமணத்துக்காக நீங்கள் மேரேஜ் அலையன்ஸுக்காக எடுத்துன்னு போவீங்க. அந்த இடத்துல சில நேரத்தில் ஒரு ஜாதகம் 5-6 ஜாதகம் ஒப்பிட்டு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு விஷயத்தை மறைஞ்சிடும். ஏன்னா விதிப்படி அது நடக்கணுன்றது விதி. அதனால் ஜோதிடர்கள் மேலே குறை சொல்லி நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க கண்ணிலே ஒரு ஸ்க்ரீன் போட்டுரும். அந்த விதி நடக்கணுன்றதுனால அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அவங்க தெரியாமையே ரைட்டாக மேட்ச் பண்ணிட்டேன்னு சொல்லி அமைச்சிருவாங்க. அப்படி நிறைய திருமணங்கள் வந்து தவறி நடந்திருக்குது. எதுவுமே பார்க்காம திருமணம் அப்படிங்கிறது தெய்வ நிச்சயம் அப்படின்றதுனால நன்னா நடந்து நன்னா தீர்காயுசுடன் நல்ல குடும்பத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து தெய்வ அனுகிரகம். ஜோதிடம் அப்படிங்கிறதே 64 கலைகளில் ஒரு கலை. அதை மறந்துவிடக்கூடாது. ஏதோ சாதாரணமான விஷயம் அப்படின்னு எடுத்துன்னு போயிடாதீங்க. இன்னைக்கு வந்து நிறைய பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கே, சாமியை கும்பிடுறவங்களுக்கே ஜோதிடத்து மேலே சில நேரத்தில் வெறுப்பெல்லாம் வந்துடுது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அது வந்து பல ஜோதிடர்களுக்கு நீங்கள் எடுத்துன்னு போகிற ஜாதகத்தில் சில விஷயங்களை மறைச்சிடுது. அதுதான் உண்மை. ஏன்னா இப்படி கூட எடுத்துக்கலாமே, போன ஜென்மத்தில் நீங்கள் அவருக்கு என்ன கடன் பட்டீங்களோ அந்த கடனை போய் இந்த ஜென்மத்தை தீர்த்து வந்துருக்கலாம். அவர் தான் கோயிலுக்கு போச்சுன்னா பரிகாரம் பண்ணால் அது வந்து பகவான் எப்படியுமே நீங்கள் ஏதாவது போய் பரிகாரம் பண்ணேன்னு வச்சுங்களேன், அது வந்து அவர் வந்து வச்சுக்கிறது இல்லை. அதை திருப்பி உங்களுக்கு வேற ரூட்டில் நல்லதாக பண்ணிடுறாரு அவர். எப்பவுமே கோயிலில் போய் நான் பரிகாரம் பண்ணால் அதுக்கான பலன் நிச்சயமாக உண்டு. பரிகாரம்லாம் பண்ணால் பலன் இல்லை அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா பரிகாரம் நீங்கள் போய் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் முதல்ல நிறைய என்னுடைய பாபாஜி சித்தர் ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு அகல் விளக்கு போட சொல்கிறாங்கனாக்கா அங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. எக்கானமி அங்கே வந்து மாறுது. அவர் பெரிய கோடீஸ்வரம் வந்து உங்கள் அகல் விளக்கு வைக்க போகிறதில்ல. ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை தட்டு வந்து லட்சாதிபதி வந்து உங்ககிட்ட விற்க போகிறதில்ல. சாதாரண எளியோர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் போய் அந்த அர்ச்சனை தட்டும் இன்னும் விளக்கு சாமானம் எண்ணெய் இதெல்லாம் வாங்க போகிறீங்க. ஒரு பணப்பரிமாற்றம் நடக்குது.
இந்த சேஞ்சஸுக்கே உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. பரிகாரம் சொன்னால் இப்படி பண்ணுங்க. பரிகாரம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு எனக்கு இவ்வளோ பணம் கொடு அப்படிங்கிறது வேணா தப்பு. நீங்கள் இந்த கோவிலில் போயிட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்க, நெய் விளக்கு தீபம் போடுங்க, சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா செய்யுங்க. யதாசக்தி தான். அந்த ஸ்தலத்துக்கு போகிறதே உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். நிச்சயமா நல்லது நடக்கும். எந்த கோவில் போய் பகவானை வழிபட்டாலும் எந்த தீங்கும் வராது. இந்த நட்சத்திரக்கார இந்த கோவில் போனால் ஆகாது, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. கடவுள் வந்து இறைவன் அன்புமயமானவன். கடவுள், இறைவன், தெய்வம் எல்லாம் நம்ம அலாதியான அன்பு செலுத்துவாங்க. நாம் எப்படி அன்பு செலுத்துறோமோ அவ்வளோ அன்பு நமக்கு செலுத்துவாங்க. நம்ம தப்பா செஞ்சால் தப்பு தான் நமக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதனால இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போகாதீங்க, ஆகாது, அது உடன்பாடு அல்ல, அது சரியான விஷயமும் கிடையாது. இப்போ நம்ம பஞ்சாங்கத்துக்கு வந்துடுவோம். இந்த பஞ்சாங்கத்தில் திருக்கணிதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் உங்கள் பிளானட்டரி பொசிஷனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும். இந்த நட்சத்திர சாரத்தில் இந்த ராசியில் இப்போ சஞ்சரிக்கிறார் அப்படின்னு. ஸோ வந்து இது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து சில கணக்குகள், ஒரு ரொம்ப முற்காலத்து பட்டது, அது ரொம்ப பழசு பஞ்சாங்கம். அதனால கால்குலேஷன்ஸில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனால வந்து நீங்களே தீர்மானம் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதிபதி மகா சமாதி அடைந்த சந்திரசேகர மகா சுவாமிகள் அவர்கள் ஒரு முறை இந்த பஞ்சாங்கத்தை பற்றி பேச்சு வரச்ச என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க, திருக்கணித பஞ்சாங்கம் கரெக்டா, வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்டா, அதாவது பாம்பு பஞ்சாங்கம் கரெக்டா அப்படின்னு சொல்கிறச்ச அவர் கொஞ்சம் தியானத்தில் போயிட்டு உடனே பதில் சொல்கிறார். மனுஷாளுக்கெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சுக்கோங்கோ, கோவில் விசேஷங்களுக்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த அவர் சொன்ன தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சிலிருந்து வந்த தீர்ப்பை எப்படி மாற்ற முடியாதோ அது மாதிரியான தீர்ப்பு இது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது. வேணா அந்த சட்டத்தை வேணா பார்லிமெண்ட்டில் போயிட்டு கரெக்ஷன் போட்டு வரலாமே தவிர அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் காஞ்சி மகா பெரிவா சொன்ன விஷயமும் பஞ்சாங்கத்தை பற்றி சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். வாக்கிய பஞ்சாங்கத்தெல்லாம் கோவில் விசேஷங்களுக்கு வச்சுக்கோங்கோ, திருக்கணித பஞ்சாங்கத்தை மனுஷாளுக்கான பலன் சொல்றச்ச யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப கரெக்டாக அவர் சொல்லியிருக்கார். அவர் சொன்னதை நீங்களே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படி சொன்னார்? இந்த பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம், ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்கும் ஒரு வேலிடிட்டி கொடுத்துருக்கார் மகா பிரிவா. இந்த பஞ்சாங்கம் மனுஷாளுக்கு, இந்த பஞ்சாங்கம் கோயிலுக்கு அப்படின்னு. திருக்கணித பஞ்சாங்கம் மனுஷா ஜோதிட பலன் சொல்றதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கம், அதாவது பாம்பு பஞ்சாங்கம், கோயில் விசேஷங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதை திரும்ப திரும்ப வாரி விடுத்துறேன். நன்னா கவனித்து ஜோதிட பலன்களை, திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு நீங்கள் உங்ககிட்ட வர்ற ஜோதிட நண்பர்களுக்கு நீங்கள் வந்து பலன்கள் சொல்லலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு நல்கும்படி வேண்டுகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வேண்டுகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்கிறது. பாபாஜி அற்புதங்கள், யோகியாரின் அருளாளர்கள், இன்னும் சில மகான்களுடைய 10 விஷயங்கள் எல்லாம் வருது. அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, இன்னும் விசைச்சொற்கள், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி, அதை பற்றி திருமதி கிரிஜா ஜெகதீசன் அவர்கள்லாம் பேச இருக்கிறாங்க. நிறைய வீடியோக்கள்லாம் வர இருக்குது. உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அருள் கூர்ந்து வேண்டுகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்கும்படி வேண்டுகிறோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகியார்.